ஹலோ. இந்த வீடியோல நம்ம ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ல ரேடியேஷன் சாப்டர்லேருந்து ஒரு ப்ராப்ளம், அதாவது 2 பேரலல் லார்ஜ் பிளேட்க்கு இன் பிட்வீன் இருக்க ஹீட் எக்ஸ்சேஞ்சை பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். லெட் மீ சால்வ் த ப்ராப்ளம் நவ். கால்குலேட் தி நெட் ரேடியன்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஏரியா ஃபார் 2 லார்ஜ் parallel plates at the temperature of 427 and 27 degrees Celsius. Emissivity of that hot plate, which is having 427 degrees Celsius, is 0.9 and emissivity value 0.6 for the cold plate. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹீட் எக்ஸ்சேஞ்ச் Q வேல்யூ பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பை ஏரியா அதை கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. எந்த கண்டிஷனுக்கு அப்படின்னா 2 லார்ஜ் பேரலல் பிளேட், ஒரு பிளேட் 427 டிகிரி செல்சியஸ், இதான் வந்து இந்த ஹாட் பிளேட். இதோட டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 427 டிகிரி செல்சியஸ். இன்னொரு பிளேட் என்ன அப்படின்னா கோல்டு பிளேட், அதோட டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ். இந்த ரெண்டும் ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸில் பிளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஹாட் பிளேட்டோட எமிசிவிட்டி வேல்யூ வந்து 0.7 அண்ட் கோல்டு பிளேட்டோட எமிசிவிட்டி வேல்யூ என்ன அப்படின்னா எப்சிலான் வேல்யூ 0.6. If polished aluminum shield is placed between them, find the percentage of reduction in heat transfer. ஸோ முதல்ல 2 பிளேட் மட்டும் இருக்குது, அந்த கண்டிஷனுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் ஒரு அலுமினியம் ஷீல்டு வந்து நம்ம இன்பிட்வீனில் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகும், ரிடக்ஷன் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இந்த ஹாட் பிளேட்டோட எமிசிவிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 0.04. சரிங்களா? ஸோ கிவன் டேட்டா எழுதிக்கலாம். T1, அதாவது பிளேட் நம்பர் 1 ஹாட் பிளேட்டோட டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 427 டிகிரி செல்சியஸ். கெல்வினா மாத்திரத்துக்கு +273 போட்டிங்க அப்படின்னா 700 கெல்வின். தென் கோல்டு பிளேட் வந்து T2 27 டிகிரி செல்சியஸ் +273 அப்படின்னா 300 கெல்வின். தென் எமிசிவிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க. பிளேட் 1க்கு 0.9, பிளேட் 2க்கு 0.6. தென் ஷீல்டுக்கு எமிசிவிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க. நார்மலாக அலுமினியம் ஷீல்டு, பாலிஷ்டு அலுமினியம் ஷீல்டு அப்படின்னா 0.04லேருந்து 0.6 வரைக்கும் தான் அந்த வேல்யூ இருக்கும். சரிங்களா? அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஷீல்டை கன்சிடர் பண்ணாமல் ஒரு Q வேல்யூ கால்குலேட் பண்ணணும். Q பிட்வீன் 1 and 2 அது என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். இது என்ன அப்படின்னா நோ ஷீல்டு இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஷீல்டை பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் Q213, நார்மலாக ஷீல்டு இருந்துச்சு அப்படின்னா 1லேருந்து 3க்குமான ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் 3லேருந்து 2க்கான ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த ரெண்டும் சேமாக தான் இருக்கும். அதாவது Q13 அண்ட் Q32 இந்த ரெண்டும் சேமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஷீல்டை வந்து பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ Q12 கால்குலேட் பண்ணணும், தென் Q13 கால்குலேட் பண்ணதுக்கும் ரெண்டுக்குமான ரிடக்ஷனை என்ன பண்ணணும் அப்படின்னா பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஷீல்டு இல்லாமல் நாம் Q வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா Q இஸ் ஈக்குவல் டு F ஷேப் ஃபேக்டர் இன்ட்டு கிராஸ் செக்ஷன் ஏரியா அண்ட் சிக்மா ஸ்டெஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அண்ட் தென் T1/4 T2/4. ஸோ இதில் F2 அதாவது ஷேப் F1 to 2 ஷேப் ஃபேக்டருக்கான ஃபார்முலா ஃபார் பேரலல் பிளேட்டுக்கு என்ன அப்படின்னா 1/1/ε1 1/ε2 -1 எமிசிவிட்டி ஃபார் பிளேட் நம்பர் 1, எமிசிவிட்டி ஃபார் பிளேட் நம்பர் 2. அதாவது ஷீல்டு இல்லாமல் நாம் பிளேட் நம்பர் 1 அண்ட் 2க்கான ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ டெம்பரேச்சர் 1 அண்ட் டெம்பரேச்சர் 2 ரெண்டுக்குமான ஷேப் ஃபேக்டர் என்ன அப்படின்னா F1 to 2, எமிசிவிட்டி வேல்யூ 1 அண்ட் எமிசிவிட்டி வேல்யூ 2. இதை வச்சு ஷேப் ஃபேக்டர் எழுதுனீங்க அப்படின்னா ஃபார் பேரலல் பிளேட்டுக்கு 1/1/ε1 1/ε2 -1. ஸோ நமக்கு எஃப்க்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். தென் நமக்கு ஆன்சர் எதில் கேட்டிருக்காங்க அப்படின்னா பெர் மீட்டர் ஸ்கொயரில் கேட்டிருக்காங்க. அதாவது Q/A அப்படி இல்லை அப்படின்னா A இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இன் வாட்ஸில் கிடைக்கும். இல்லை வாட் பெர் மீட்டர் ஸ்கொயரில் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஏ இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ Q/A அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேல்குலேட் பண்ணிடலாம். நான் பெர் மீட்டர் ஸ்கொயரில் கேட்டிருக்கிறதால நான் ஏ இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஸோ Q/A இந்த யூனிட் ஆஃப் வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர். தென் ஏ போயிருச்சு. தென் எஃப்க்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். இது 1/, இருக்கிறதுனால நான் அதை டினாமினேட்டரில் கொண்டு போய்க்கிறேன். தென் சிக்மா என்ன அப்படின்னா ஸ்டெஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா HMT டேட்டா புக்லேயும் இருக்கும். 5.67 × 10⁻⁸
சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 5, 6, 7, 8 இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்குவாங்க. இந்த யூனிட் ஆஃப் வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் அதில் இருக்கும். ஸோ சிக்மாக்கான வேல்யூ தெரியும். T1 வேல்யூ 700 கெல்வின், T2 வேல்யூ 300 கெல்வின், எப்சிலான் வேல்யூ ஃபார் பிளேட் 1 எமிசிவிட்டி 0.9 அண்ட் தென் ஃபார் பிளேட் 2 0.6. ஸோ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை ஆகிருக்கும். தென் நியூமரேட்டரை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 13154.4. தென் டினாமினேட்டரை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 1.777. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணுறப்போ என்னோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ என்ன அப்படின்னா 7402.6 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர். அதாவது 2 பிளேட்டுக்கு இன்பிட்வீனில் எந்த ஷீல்டும் இல்லாமல் இதுக்கு இன்பிட்வீன் நடக்கிற ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q12 அது என்ன அப்படின்னா 7402.6. ஸோ வித்தவுட் ஷீல்டு வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இன்பிட்வீனில் ஒரு ஷீல்டை பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்ன இருக்கும்? நாமளாக ஷீல்டை பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷீல்டுக்கு 2 பக்கமும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்னவாக இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். அதாவது 1-3 அதுக்கான ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் தென் 3-2 அதுக்கான ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் சேமாக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் இன்பிட்வீன் டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ண போகிறோம். டெம்பரேச்சர் ஃபைன் பண்ணதுக்கப்புறம் ஷீல்டு இல்லாமல் இருக்க ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கும் ஷீல்டு வச்சதுக்கப்புறம் உள்ள ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கும் உள்ள ரிடக்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ செகண்ட் கேஸில் நம்ம ஷீல்டை வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி 1 and 2 அப்படிங்கிற 2 பிளேட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ஷீல்டை வந்து பிளேட் நம்பர் 3 என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு T1 தெரியும், ஹாட் பிளேட்டோட டெம்பரேச்சர் 700 கெல்வின். தென் T2 கோல்டு பிளேட் 300 கெல்வின். பட் இந்த இடத்துல ஷீல்டில் இருக்க டெம்பரேச்சர் நமக்கு தெரியாது. ஸோ T3யை நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஃபைன். தென் எமிசிவிட்டி வேல்யூ எப்சிலான் 1 0.9 அப்படிங்கிறது தெரியும். எப்சிலான் 2 0.6. தென் ஷீல்டோட எப்சிலான் வேல்யூ எமிசிவிட்டி வேல்யூ என்ன அப்படின்னா 0.04. ஓகே, இப்போ ஷீல்டோட பர்பஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஷீல்டோட 2 பக்கமும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து சேமாக தான் இருக்கும். அதாவது Q13 தென் Q32. ஸோ Q13க்கான ஃபார்முலா டெம்பரேச்சர் 1 தென் டெம்பரேச்சர் 3. அதே மாதிரி எப்சிலானில் எப்சிலான் 1 எப்சிலான் 3. ஸோ சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபார் 1 2 3. இதே மாதிரி 3 to 2க்கும் temperature 3 temperature 2 then epsilon 3 epsilon 2. தென் இதில் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அதே மாதிரி ஏரியாவும் சேம் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது என்ன அப்படின்னா நமக்கு இந்த 2 கேன்சல் ஆனதுக்கப்புறம் T1 T3 தென் T3 T2 தென் எப்சிலான் 1 எப்சிலான் 3 எப்சிலான் 3 எப்சிலான் 2 இது எல்லாமே இருக்கும். நமக்கு T3 வேல்யூ மட்டும் இதில் தெரியாது. ஸோ T3யை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அன்னோனா வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு இதில் உள்ள டினாமினேட்டரை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேல்சியில் போட்டு சிம்பிளிஃபை பண்ணுறேன் 25.11. அதே மாதிரி இதோட டினாமினேட்டரை சிம்பிளிஃபை பண்ணுறேன் 22.33. ஸோ இப்போது 22.33 இந்த பக்கம் கொண்டு வந்தேன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். இந்த பக்கம் கொண்டு வந்தேன் அப்படின்னா இது 25.11 மல்டிப்ளிகேஷன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நான் லீனியராக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை ரைட் பண்ணுறேன். ஸோ கால்குலேட்டரில் எனக்கு ஈக்குவேஷன் போட தெரியும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை நீங்கள் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணாலே உங்களுக்கு T3 என்ன அப்படிங்கிற ஆன்சர் வந்துடும். ஸோ கேல்சியில் போட தெரியலை, எனக்கு ஈக்குவேஷன் போட தெரியலை அப்படின்னா வி ஹாவ் டு மல்டிப்ளை 1/1 22.33 700/4 கூடயும் T3/4 கூடயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி 25.11 T3/4 கூடயும் 300/4 கூடயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு தென் T3யை ஒரு பக்கமும் தென் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஒரு பக்கமும் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் T3 என்ன அப்படிங்கிறத மேனுவலாக கால்குலேட் பண்ணலாம். இல்லை எனக்கு கேல்சியில் போட சொல்லித்தாங்க அப்படின்னா லெட் மீ எக்ஸ்பிளைன் வித் கால்குலேட்டர். ஸோ நீங்கள் கேல்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா கேல்சியில் உங்களுக்கு தெரியும் நம்ம ஆல்ரெடி உள்ள ஈக்குவேஷன் இந்த லீனியர் ஈக்குவேஷனை நான் அப்படியே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கால்குலேட்டரில் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேட்டரில் 22.33 ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. தென் 700/4 உங்களுக்கு கேல்சியில் பவர் 4 போட தெரியணும். அதை லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த XY அப்படிங்கிற சிம்பிள் இருக்கும், உங்கள் கேல்சியில் உள்ள பட்டன் இருக்கும். இந்த பட்டனை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பவர் 4 போட்டுக்கலாம். மைனஸ் நான் T3 என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா X/4 அப்படின்னு வச்சுருக்கேன். X/4 எப்படி போடணும் அப்படின்னா ஆல்ஃபா கிளிக் பண்ணி இந்த க்ளோசிங் ப்ராக்கெட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் கிடச்சிரும். தென் ஈக்குவல் டு அப்படிங்கிறது ஆல்ஃபா பட்டனை கிளிக் பண்ணி கால்குலேட்டர் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கும். அந்த ஈக்குவல் டு சிம்பிள் வந்துடும். ஸோ ஈக்குவல் டு அப்படின்னா நீங்கள் இந்த ஈக்குவல் டு கிளிக் பண்ணிடக்கூடாது. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் கேசி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஈக்குவல் டு ஃபார்ம் ஆயிரும். தென் 25.11 ஓப்பன் ப்ராக்கெட்
தென் ஆல்ஃபா அமுக்கி க்ளோசிங் ப்ராக்கெட் அமுக்குனீங்க அப்படின்னா எக்ஸ் கிடச்சிரும். எக்ஸ்ஒய் பட்டனை யூஸ் பண்ணி பவர் 4 யூஸ் பண்ணிக்கலாம். -300 தென் எக்ஸ்ஒய் பவரை யூஸ் பண்ணி 4 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் முடிச்சுட்டு கேல்சியில் டைரெக்டாக இந்த ஆன்சர் வராது. ஸோ ஷிஃப்ட்டு அதுக்கப்புறம் கேல்க் இந்த 2 பட்டனை ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் அமுக்கணும், செகண்டு கேல்ஸ் அமுக்கணும். அமுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். எக்ஸுக்கு நிறைய வேல்யூ வர சான்ஸ் இருக்குது. நார்மலாக -585 வரும், தென் +585 வரும். நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட T3 அதாவது எக்ஸுங்கிறது தான் T3. T3 வேல்யூ என்ன அப்படின்னா 585 கெல்வின். எய்தர் நீங்கள் மேனுவலாக சால்வ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கால்குலேட்டரில் டைரெக்டாக ஈக்குவேஷன் ரைட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்வ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் T3 கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் ஷீல்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்ன அப்படிங்கிறது பண்ணலாம். அதாவது Q13 இஸ் ஈக்குவல் டு Q23 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஷீல்டை ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம Q13 மட்டும் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ Q13க்கான ஃபார்முலா போட்டிங்க அப்படின்னா லைக் ஏ இந்த பக்கம் இருக்கும், நீங்கள் ஏ இந்த சைடுக்கு வந்தீங்க அப்படின்னா Q/A இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு 13 அப்படிங்கிறதுனால T1 T3 T1 பவர் 4 மைனஸ் T3 பவர் 4 எப்சலான் 1 எப்சலான் 3. ஸோ 1/3க்கு இன்பிட்வீனில் இருக்க ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதுனால 1/3 ப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நமக்கு சிக்மா வேல்யூ தெரியும், ஸ்டெஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். தென் T1 வேல்யூ 700, T3 வேல்யூ இப்போ தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம் 585 கெல்வின். அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். தென் எப்சலான் 1 0.9, எப்சலான் 3 அதாவது ஷீல்டோட எமிசிவிட்டி வேல்யூ 0.04. ஸோ நியூமரேட்டரை நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா 6973.1. தென் டினாமினேட்டரை சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா 25.11. ரெண்டையும் நான் வந்து சால்வ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ 277.7. இது வந்து வித் ஷீல்டு. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ரிடக்ஷன் அதாவது வித்தவுட் ஷீல்டுக்கும் ஷீல்டு வச்சதுக்கப்புறம் எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரெடியூஸ் ஆகியிருக்கு அப்படின்னு ஃபைன் பண்ணுறதுக்கு பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா போடணும். வித்தவுட் ஷீல்டு மைனஸ் வித் ஷீல்டு டிவைடட் பை வித்தவுட் ஷீல்டு, அதாவது மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ டிவைடட் பை மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்து வித்தவுட் ஷீல்டுக்கு Q வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம், Q12. ஸோ அந்த வேல்யூ மைனஸ் வித் ஷீல்டு வேல்யூ டிவைடட் பை வித்தவுட் ஷீல்டு. சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 0.962, பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா 96.2. ஸோ இதான் என்ன அப்படின்னா ரிடக்ஷன் ரேட், ஷீல்டு வச்சதுக்கும் வைக்காததுக்குமான ரிடக்ஷன் ரேட். தேங்க்யூ.